ரெண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்பார்கள். இங்கே கூத்தாடிகள் ரெண்டு பட்டு கிடப்பதால் ஊடகங்களுக்கு கொண்டாட்டம்தான். நாட்டாமை நடிகரை எதிர்த்து விஷால் மல்லுக்கட்ட தயாராகிவிட்டார் என்பதே சமீபத்திய அவரின் அறிக்கையும் பேட்டியும் தெரிவிக்கின்றன. நடிகர் சங்க தேர்தலில் போட்டியிடப் போவதாக கூறி பரபரப்பு கூட்டியுள்ளார் விஷால். இனிமேல் நடிகர் சங்கம் மீது அவதூறாக பேசிக்கொண்டே இருந்தால் சங்கத்தில் இருந்து விஷால் நீக்கப்படுவார் என்று நடிகர் சங்க தலைவர் சரத்குமார் திருச்சியில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறினார். இதற்கு பதிலளித்துள்ள நடிகர் விஷால் கூறும்போது, நடிகர் சங்கம் குறித்து நான் எங்கே தவறாக பேசினேன், முதலில் எங்க பேசினேன் என்று கூற வேண்டும். துணைத் தலைவர் காளை என்னை பார்த்து நாய் என்று கூறியிருக்கிறார். அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுள்ளேன். இப்போது என்னை நடிகர் சங்கத்தை விட்டு நீக்கிவிடுவேன் என்று கூறுகிறார்கள். பொதுக்குழுவுக்கு வரவில்லை என்கிறார்கள். வருடத்திற்கு ஒரு முறை பொதுக்குழு கூடுகிறதா? என்னை கூப்பிட்டார்கள். நான் போய் கடந்த பொதுக்குழுவில் கலந்து கொண்டேன். நடிகர் சங்க தலைவர் சரத்குமாரிடம் கட்டிடம் தொடர்பாக பொதுக்குழுவில் பேசிய போது ஜனவரிக்குள் வழக்கு முடிந்துவிடும், அதற்கு பிறகு கண்டிப்பாக பண்ணிவிடலாம் என்று என்னிடம் தெரிவித்தார். இப்போது மாற்று பேசுகிறார்கள். என்னை பொறுத்தவரை நலிந்த நடிகர்கள் மற்றும் நாடக கலைஞர்கள் நல்லா இருக்க வேண்டும். அதற்கு ஒரு கட்டிடம் வேண்டும் என்று கேட்கிறேன். அதை கட்டுவதற்கு இளம் தலைமுறை நடிகர்கள் அனைவரும் இணைந்து ஒரு படத்தை சம்பளம் வாங்காமல் நடித்து தருகிறோம் என்று கூட சொல்லியிருக்கிறேன். இவ்வாறு நான் கேட்டது தவறா? கேட்டதற்கு நீக்கப் போகிறேன் என்று சொல்கிறார்கள். நடிகர் சங்கத்தை பற்றி பொதுக்குழுவில் தான் பேச வேண்டும் என்று கூறினார்கள். வெளியில் எல்லாம் பேசக்கூடாது என்று சொன்னார்கள். தற்போது அவரே பத்திரிகையாளர் சந்திப்பில் நடிகர் சங்க பிரச்சனை பற்றி பேசியிருக்கிறார். இது எந்த விதத்தில் நியாயம்? இனிமேல் நான் இந்த பிரச்சனையை விடப்போவதாக இல்லை. துணைத் தலைவர் என்னை நாய் என்று கூறுவதற்கு முந்தைய நாள் வரை எனக்கு நடிகர் சங்க தேர்தலில் நிற்கும் எண்ணமில்லை. என்றைக்கு நாய் என்றாரு அன்றே முடிவு செய்துவிட்டேன். நான் நடிகர் சங்க தேர்தலில் நிற்பேன். ஆனால் தலைவர் பதவியில் எல்லாம் நிற்க மாட்டேன். நாசர், பொன்வண்ணன், ராஜேஷ் உள்ளிட்ட நாங்கள் அனைவருமே தேர்தலில் நிற்போம். இதை பதவி மோகம் என்பது தவறு. நடிகர் சங்க கட்டடத்திற்கு இன்னும் பூமி பூஜை கூட போடவில்லை. அதற்குள் 170 கோடி 240 கோடி வருமானம் கிடைக்கும் என்கிறார்கள். வழக்கு நடந்துகிட்டு இருக்க அதற்குள் இதெல்லாம் சொல்கிறார்கள். ஜனவரியில் வழக்கில் ஜெயித்து விடுவோம் என்று சொன்னார்கள் அல்லவா? ஜனவரியில் வழக்கு என்னாச்சு என்று கண்டிப்பாக கேட்டேன். நடிகர் சங்கத்திற்கு கட்டிடம் வரும் வரை நான் கேள்வி கேட்கத்தான் செய்வேன். கேள்வி கேட்பது தப்பு என்று யார் சொல்ல முடியும்? நல்ல விஷயத்திற்காக கேள்வி கேட்பதில் தவறில்லை. சங்கத்தின் விதி எண் 13 படி நடிகர் குமரிமுத்து தவறாக பேசினார் என்று நடிகர் சங்கத்திலிருந்து நீக்கினார்கள் அல்லவா? தற்போது காளை மற்றும் ராதாரவியும் இதே விதியின் கீழ் நடிகர் சங்கத்திலிருந்து நீக்கப்பட வேண்டும். சட்டம் என்பது எல்லோருக்கும் பொதுதானே. நடிகர் சங்கத்தில் இருந்து நீக்குவோம் என்றார்கள் அல்லவா? என்னை நீக்குவது பற்றி கவலை இல்லை. முதலில் நான் என்ன தவறு செய்தேன் என்று கூற சொல்லுங்கள் என்று பொங்கி எழுந்துள்ளார் விஷால்.